பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா. வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற இடம் இது வெறும் கோயில் சொல்றதை விட உலகத்தோட முதல் சிவன் கோயில்னு ஒரு வலுவான நம்பிக்கை இருக்கிற ஒரு தலம் பத்தி தான். ஆமா, தமிழ்நாட்டுல ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கிற திருவுத்திர கோசமங்கை கோயில். சரி, இந்த கோயிலோட பிரமிக்க வைக்கிற வரலாறு, அதோட தனித்துவமான சில விஷயங்கள், ஆன்மீக முக்கியத்துவம், இதெல்லாம் பத்தி கொஞ்சம் ஆழமா அலசலாமா? கண்டிப்பா. முக்கியமா இதோட பழமை, அப்புறம் அந்த பேரு திருவுத்திர கோசமங்கை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம். ஓ, அப்புறம் அந்த மரகத நடராஜர் சிலை, அத பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அந்த அதிசய சிலை, அப்புறம் பல நூற்றாண்டுகளா சொல்லப்பட்டு வர புராண கதைகள், இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வையை கொடுக்க முயற்சி பண்ணுவோம். ரொம்ப அருமை. சரி, முதல்ல அந்த பழமை பத்தி ஆரம்பிக்கலாம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே அப்படின்னு சொல்றாங்களே. ஆமா. அப்போ நினைச்சு பார்க்கவே முடியலையே. ராமாயண காலத்துக்கு முன்னாடி, ஏன் நவக்கிரகங்கள் பத்தி தெரியறதுக்கு முன்னாடியேவா? இதை எப்படி சொல்றாங்க? அதுதான் இங்கே இருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியம். பாத்தீங்கன்னா, நேரடி வரலாற்று ஆதாரம்னு சொல்றதை விட இங்க இருக்கிற செவிவழி செய்திகள், தல புராணங்கள், இலக்கிய குறிப்புகள், இதெல்லாம் தான் முக்கியமா இருக்கு. ஓஹோ. மூலவர் இருக்கார் இல்லையா, மங்களநாதர், அவர் சுயம்பு, தானா தோன்றியவர். சுயம்புவா? ஆமா. அந்த காலத்துல இந்த இடம் முழுக்க ஒரே இலந்தை மர காடா இருந்துச்சான், ரொம்ப அடர்த்தியா. இலந்தை மர காடா? சரி. அங்க மேய்ச்சலுக்கு வர்ற பசுமாடுகள்ல சிலது மட்டும் தினமும் ஒரு குறிப்பிட்ட புதர்கிட்ட போய் தானாவே பால சொரியுமா. அப்படியா? இத பாத்துட்டு இருந்தவங்க, சரி ஏதோ விஷயம் இருக்குன்னு அந்த புதரை விலக்கி தோண்டி பாக்குறப்போ அப்பதான் இந்த லிங்க திருமேனி வெளிப்பட்டதா தலப்புராணம் சொல்லுது. இதுதான் மங்களநாதர். அதேதான். அப்புறம் மண் தோன்றிய போதே மங்கை தோன்றினாள்னு ஒரு சொற்றொடர் கூட இங்க வழக்கத்துல இருக்கு. அதுவும் இந்த இடத்தோட பழமையை உணர்த்துற மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா. சரி, அந்த பேரு திருவுத்திர கோசமங்கை கேட்கவே ஒரு கம்பீரமா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்குள்ளேயே பெரிய ரகசியம் இருக்கு. திருன்னா அழகு, சிறப்பு, தெய்வீகம். உத்திரம் இதுக்கு ரகசியம் அல்லது உபதேசம்னு பொருள். உத்திரம்னா ரகசியமா? சரி. கோசம்னா சொல்றது. மங்கைன்றது பார்வதி தேவி, அம்பிகை. ஓ. ஆக எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா சிவபெருமான் அன்னை பார்வதிக்கு ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தோட ரகசியத்தை உபதேசம் செஞ்ச இடம். அதனாலதான் திருவுத்திர கோசமங்கை. அப்படியா சங்கதி? பிரணவ உபதேசம் நடந்த இடம் இது. அதனாலதான் இவ்ளோ முக்கியத்துவம். ரொம்ப பெரிய விஷயம் அது. சரி, இந்த உபதேசம் மகிமைய மனசுல வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற தெய்வங்களை பாப்போம். மூலவர் மங்களநாதர், அம்பாள் மங்களேஸ்வரி. இங்க மத்த சிவன் கோயில்கள் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு படிச்சேன். ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பு. அதாவது சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தனித்தனி சந்நிதி, தனி விமானம், தனி ராஜகோபுரம். இது எதை காட்டுது? பொதுவா சிவாலயங்கள்ல பாத்தீங்கன்னா சிவன் சந்நிதி தான் பிரதானமா இருக்கும். அம்பாள் சந்நிதி ஒரு பரிவார தேவதையா இருக்கும். ஆனா இங்க சிவனுக்கும் சக்திக்கும் சமமான முக்கியத்துவம். அதான் இந்த அமைத்து காட்டுது. ரெண்டு பேருக்குமே தனி கொடிமரம் கூட உண்டாமே? ஆமா, அதுவும் இருக்கு. அப்புறம் இறைவனோட பேரு மங்களநாதர்னு வந்ததுக்கும் ஒரு கதை இருக்கு. என்ன கதை? இராவணனோட திருமணத்துக்கு இங்க இறைவன் அருள் செஞ்சு மங்களனான் அணிவிக்கிற பாக்கியத்தை கொடுத்தாரா. அந்த மங்கள நிகழ்வால தனக்குத்தானே மங்களநாதர்னு பேர் வச்சுக்கிட்டாருன்னு சொல்றாங்க. என்னது? இராவணனுக்கு கல்யாணம் இங்க நடந்ததா? ஓ, அப்போ அந்த இராமணய கால தொடர்பு இன்னும் உறுதியாச்சு. சரி, அம்பாள் மங்களேஸ்வரி பத்தி சொல்லுங்க. அவங்களுக்கும் சில சிறப்புகள் இருக்காமே? நிச்சயமா. அம்பாள் மங்களேஸ்வரியும் ரொம்ப விசேஷமானவங்க. முதல்ல பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு 4 கை இருக்கு. 4 கையா? இது அபூர்வமாச்சே. ஆமா, வலது மேல் கையில உத்திராட்ச மாலைய வச்சிருக்காங்க. இது சிவன் இங்க அம்பாளுக்கு உபதேசம் செஞ்சதோட அடையாளம் சொல்றாங்க. ஓ, 4 கை, அதுல உத்திராட்ச மாலை. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. வேற என்ன விசேஷம்? அம்பாளோட வாகனம் நந்தி. இது இன்னும் ஒரு ஆச்சரியம். நந்தியா? அம்பாளுக்கு சிம்மன் தானே இருக்கணும் பொதுவா? ஆமா, ஆனா இங்க நந்தி வாகனம். இதுவும் அந்த சிவசக்தி ஐக்கியத்தை, சமத்துவத்தை காட்டுது. அப்புறம் அம்பாளோட நட்சத்திரம் ஹஸ்தம். அதனால திருக்கல்யாணம் மாலையில நடக்கும். மார்கழி திருவிழா அப்போ மதுரை மீனாட்சிக்கு சித்திர நட்சத்திரம் காலையில கல்யாணம் நடக்கும் இல்லையா, இங்க மாலையில. இதுவும் ஒரு தனி வழக்கம். திருவிழா ஆரம்பிக்கிறப்போ கொடியேற்றம் கூட அம்பாள் சந்நிதியில தான் முதல்ல நடக்கும்னு சொல்றாங்களே. ஆமாங்க, அதுவும் உண்மைதான். பிரம்மோற்சவம் மாதிரி விழா தொடங்குறப்போ முதல் கொடியேற்றம் அம்பாள் சந்நிதி குடிமரத்துல தான். இதுவும் அம்பாளுக்கு இங்க இருக்கிற முக்கியத்துவத்தை காட்டுது.
சிவசக்திக்கு சம பிராதானியங்கிறது இதுல எல்லாம் நல்லா தெரியுது. சரி, இவ்ளோ சிறப்பான தெய்வங்களை தாண்டி இந்த கோயிலோட உலக புகழ்பெற்ற விஷயத்துக்கு வருவோம். மரகத நடராஜர். ஆஹா, 5.5 அடி உயரம், ஒரே மரகத கல்லுல செஞ்சதுன்னு சொல்றாங்களே, நினைச்சு பார்க்கவே உடம்பு சிலிர்க்குது. உண்மைதான். அது வார்த்தையால சொல்ல முடியாத ஒரு அற்புதம். நல்ல அடர் பச்சை நிறம், ஒளி வீசக்கூடிய அவ்ளோ பெரிய மரகத கல்லுல நடராஜரோட உருவத்தை செதுக்கிறதுங்கிறது அது கலைக்கும் பக்திக்கும் ஒரு உச்சம். உலகத்திலேயே வேற எங்கேயும் இப்படி ஒண்ணும் இல்லையாமே. ஆமா, இவ்ளோ பெரிய முழுமையான மரகத நடராஜர் சிலை வேற எங்கேயும் இருக்கிறதா தெரியல. இதுனா இந்த கோயிலோட மணிமகுடம்னு சொல்லலாம். இவ்ளோ மதிப்புள்ள ஒளி வீசுற சிலைங்கிறதால அதுக்கு ஏதாவது பாதிப்பு வராம எப்படி பாத்துக்கறாங்க? நல்ல கேள்வி கேட்டீங்க. மரகதக்கல் இயல்பாவே கொஞ்சம் மென்மையானது. ஒளி, ஏன் சத்தம் கூட அதை பாதிக்கலாம். அதனாலயும் அந்த தெய்வீக ஒளியை கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்காகவும் வருஷம் முழுக்க அந்த சிலை மேல அடர்த்தியா சந்தனக்காப்பு பூசிய வச்சிருப்பாங்க. ஓஹோ, சந்தனக்காப்பு. ஆமா, நீங்க சாதாரண நாள்ல போனீங்கன்னா அந்த சந்தனக்காப்போட இருக்கிற ரூபத்தை தான் பார்க்க முடியும். அப்போ அந்த பச்சை மரகத மேனியோட முழு அழகையும் பார்க்கவே முடியாதா? இல்ல அதுக்குன்னு எதுவும் விசேஷ நாள் இருக்கா? இருக்கு. அதுக்கு தான் பக்தர்கள் வருஷம் முழுக்க காத்திருப்பாங்க. மார்கழி மாசம் திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு ஆருத்ரா தரிசனம் நடக்கும் இல்லையா? ஆமா, ஆருத்ரா தரிசனம். அப்ப மட்டும்தான் அந்த சந்தனக்காப்பை எல்லாம் முழுசா எடுத்துட்டு சிறப்பு அபிஷேகம்லாம் நடக்கும். அன்னைக்கு ஒரு நாள் அந்த பச்சை மரகத மேனியோட பேரழகையும் அந்த தெய்வீக ஒளியையும் நீங்க கண்ணார தரிசிக்கலாம். அது ஒரு மறக்க முடியாத அனுபவம்னு போனவங்க சொல்லுவாங்க. மத்த நாள்ல சந்தனக்காப்பு தான். நடராஜரை பத்தி பாடியிருக்காருன்னு சொன்னாங்களே. ஆமா, மிக சரியா சொன்னீங்க. இது வெறும் வாய்மொழி இல்ல, திருவாசகத்திலேயே இருக்கு. நீத்தல் விண்ணப்பத்துல பாடும்போது திரு சந்தனச் சான்றிதழ் சுந்தரா போற்றின்னு பாடுறார். திரு சந்தனச் சான்றிதழ் சுந்தரா போற்றே. ஆமா, அதாவது சந்தன காப்பால சான்றளிக்கப்பட்ட அழகனே உனக்கு வணக்கம்னு அர்த்தம். இதுவே பாருங்க, பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வழக்கம் இருந்திருக்குன்னு தெரியுது. சரி, தினமும் பூஜை, வீதி உலா இதுக்கெல்லாம் வசதியா பஞ்சலோகத்தால செஞ்ச இன்னொரு நடராஜ சிலையும் இருக்கு. சந்தனத்தால் சான்றளிக்கப்பட்ட அழகன் கேட்கவே அழகா இருக்கு. சரி, இப்ப மறுபடியும் புராண தொடர்புக்கு வருவோம். ராமாயண காலம் பத்தி சொன்னீங்க. ராவணன் மண்டோதரி கல்யாணம் இங்க நடந்ததுன்னு. அதை தாண்டி வேற என்ன கதைகள் இருக்கு? ஆமா, ராமணன் மண்டோதரி கல்யாணம், அப்புறம் புத்திர பாக்கியத்துக்காக அவங்க இங்க வேண்டிக்கிட்டது, இது ஒரு முக்கிய நம்பிக்கை. இது இல்லாம இன்னும் ஆழமான ஒரு புராண கதையும் உண்டு. சொல்லுங்க. மண்டோதரி இங்க குழந்தை வரம் கேட்டு தவம் இருந்தப்போ சிவன் குழந்தை ரூபத்துல இலங்கை போனதாகவும் அந்த குழந்தை அழக பார்த்து இராவணன் தூக்கி கொஞ்சினான்னு ஒரு கதை இருக்கு. இதுல என்ன இருக்கு? இருக்கு. சிவன் இங்கிருந்த ரிஷிகளுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாராம், இராவணன் என்னை தொடும்போது இங்க இருக்கிற குளத்துல நெருப்பு தோன்றும்னு. ஓ, அதே மாதிரி இராவணன் குழந்தையை தொட்ட அடுத்த கணமே இங்க அக்னி தீர்த்தம்னு ஒரு குளம் இருக்கு, அதுல பெரிய தீப்பிழம்பு வந்துருச்சாம். அப்படியா? அப்புறம் என்னாச்சு? ரிஷிகள் இறைவன் சொன்னபடியே அந்த நெருப்பு வந்ததும் இங்க தவம் செஞ்சிட்டு இருந்த 999 ரிஷிகள், சில குறிப்புல 1000 பேர்னு இருக்கு, அவங்க எல்லாரும் அந்த அக்னியில இறங்கி முக்தி அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஐயையோ. ஆனா சிவன் அப்புறம் அவங்கள உயிர்ப்பிச்சு மாணிக்க வாசகரோட சேர்த்து ஒரே லிங்கமா, அதாவது சகஸ்ர லிங்கம்னு சொல்றோம் இல்லையா, 1000 லிங்கத்தோட ஒரு ரூபம், அதுல எல்லாரையும் ஒன்னாக்கிட்டாருன்னு ஒரு ஐதீகம். அந்த சகஸ்ரலிங்கம் கோயில்ல இருக்கு. சகஸ்ரலிங்கம். அப்போ மாணிக்க வாசகருக்கும் இந்த இடத்துக்கும் அவ்ளோ தொடர்பு இருக்கா? ரொம்ப ரொம்ப நெருக்கமான தொடர்பு. அவர் ஞானம் அடைஞ்ச இடமே இதுதான்னு சொல்றாங்க. அப்படியா? கோயிலோட தல விருட்சம்னு ஒரு இளந்த மரம் இருக்கு. பாத்தீங்கன்னா அதோட வயசு சுமார் 3000 வருஷம்னு சொல்றாங்க. 3000 வருஷமா? அந்த மரம் இன்னும் இருக்கா? ஆமா, இருக்கு. அந்த மரத்துக்கு அடியில தான் மாணிக்க வாசகர் உட்கார்ந்து தவம் செஞ்சு மெய்ஞானம் பெற்றார். அவர் எழுதின திருவாசகத்துல ரொம்ப உருக்கமான பகுதிகள், நீத்தல் விண்ணப்பம், திருப்பொன்னூஞ்சல், இதெல்லாம் இங்கதான் இயற்றினதா சொல்றாங்க. ஆஹா, 3000 வருஷம் மரம், மாணிக்க வாசகர் தவம் செஞ்ச இடம், நினைச்சாலே ஒரு மாதிரி இருக்கு. அந்த மரத்தை பாக்குறதே புண்ணியம். சரி, இவ்ளோ பழமை புராணமெல்லாம் இருக்கிற இந்த கோயில்ல வழிபாட்டு முறையிலயும் ஏதாவது தனித்துவம் இருக்குமே? கண்டிப்பா இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது தாழம்பூ வழிபாடு. தாழம்பூவா? சிவன் கோயில்கள்ல தாழம்பூ உபயோகிக்க மாட்டாங்களே. ஆமா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரம்மா சிவனோட முடிய பார்த்தேன்னு பொய் சொன்னப்போ தாழம்பூவும் சாட்சி சொல்லுச்சு. அதனால சிவன் 2 பேரையும் சபிச்சாரு. அதனால சிவ பூஜைக்கு தாழம்பூ ஆகாதுன்னு தான் பொதுவான விதி. ஆமா, அதுதான் கதை. ஆனா ஆச்சரியமா இந்த திரு உத்திரகோசமங்க கோயில்ல மட்டும் சிவனுக்கு தாழம்பூ வச்சு பூஜை பண்றாங்க. என்ன சொல்றீங்க? இது எப்படி? என்ன காரணம் சொல்றாங்கன்னா, பிரம்மாவோட சாபத்தை சிவன் இங்கதான் நீக்கி அவருக்கு மோட்சம் கொடுத்தாராம். அதனால அந்த நன்றிக்காக இங்க மட்டும் தாழம்பூ பூஜைக்கு ஏத்துக்கப்படுது.
இது வேற எங்கேயும் கிடையாது. உண்மையிலே பெரிய ஆச்சரியம்தான். வேற என்னென்ன நம்பிக்கைகள், சிறப்பு வழிபாடுகள் இருக்கு? இங்க தினமும் ராத்திரி சுமார் 7:30 மணிக்கு பள்ளியறை பூஜை நடக்கும். அது ரொம்ப விசேஷம். பள்ளியறை பூஜையா? ஆமா, அந்த பூஜையில கலந்துகிட்டா ஏதாவது கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருக்கிற கணவன் மனைவி மறுபடியும் ஒன்னு சேருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி கல்யாணம் தள்ளி போறது, குழந்தை பாக்கியம், படிப்புல தடை, தொழில்ல நஷ்டம், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இது ஒரு படிகார தலம்னு நம்புறாங்க. இங்க நிறைய தீர்த்தங்கள் இருக்கணும்னு சொன்னாங்களே. ஆமா, கோயிலை சுத்தி அக்னி தீர்த்தம், அந்த ரிஷிகள் இறங்கின குளம், பிரம்ம தீர்த்தம், மங்கள தீர்த்தம், வியாசர் தீர்த்தம்னு நிறைய இருக்கு. இதுல நீராடுறது புண்ணியம்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னும் சில சுவாரஸ்யமான குறிப்புகள் இருக்கு. என்னது? இந்த இடம் இஸ்லாமியர்களோட புனிதத்தலமான மெக்காவுக்கு நேர்கோட்ல இருக்குன்னும், ஏதோ ஒரு வகையில இது ஒரு மைய புள்ளின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல, ஆனா இதுவும் பேசப்படுற ஒரு விஷயம். கோயில்ல இருக்கிற சிற்ப வேலைப்பாடுகளும் அபாரம். ஒரு சின்ன சிற்பத்துல யானை ஒத்த கால்ல நிக்கிற மாதிரி செதுக்கியிருக்காங்க. அவ்வளோ நுணுக்கம். ஆக இன்னைக்கு நாம பேசினதை வச்சு பார்க்கும்போது திருவுத்திரகோசமங்கைங்கிறது வெறும் கோயில் இல்ல, காலத்தோட சாட்சி. ஒருவேளை உலகத்தோட முதல் சிவன் கோயில். அந்த உத்திரகோசமங்கைங்கிற பேர்ல இருக்கிற ரகசியம், 4 கையோட உத்ராட்சம் வச்சிருக்கிற அம்பிகை, ஆமா, அப்புறம் அந்த பிரமிப்பான மரகத நடராஜர், ராமாயணம், மாணிக்க வாசகர்னு ஆழமான தொடர்புகள், தாழம்பூ பூஜைன்னு எத்தனையோ ஆச்சரியங்களை பார்த்தோம். ரொம்ப சரியா சொன்னீங்க. இது வரலாறு, கலை இதெல்லாம் தாண்டி பல 100 ஏன் 1000 வருஷமா கோடிக்கணக்கான பக்தர்களுக்கு அருளையும் நிம்மதியும் கொடுக்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக மையம். இங்க மனசார வேண்டிக்கிட்டா வாழ்க்கையில இருக்கிற தடைகள், தோஷங்கள் நீங்கி ஒரு மங்களகரமான வாழ்க்கை அமையுங்கிறது இங்க பலன் கிடைச்சவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த ஆழமான அலசல் உங்களுக்கும் நிறைய புது தகவல்களை கொடுத்திருக்குன்னு நம்புறோம். நிறைவா உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. மாணிக்க வாசகர் இங்க தவம் செஞ்சு ஞானம் பெற்று திருவாசகம் எழுதினார்னு பார்த்தோம் இல்லையா? ஆமா. குறிப்பா இங்க இருக்கிற இறைவன் இறைவி மேல அவர் பாடின திருப்பொன்னுஞ்சல் மாதிரி பதிகங்களை நீங்க ஒரு தடவை தேடி படிச்சு பாருங்க. இல்லைன்னா அதோட பொருளாவது கேட்டு பாருங்க. நாம இன்னைக்கு பேசின வரலாறு, சிலை அதிசயங்கள் இதெல்லாம் தாண்டி அந்த பாடல்கள் வழியா உங்களுக்குள்ள ஏதாவது புதுசா ஒரு ஆன்மீக அனுபவம், ஒரு திறப்பு ஏற்படுதான்னு சும்மா யோசிச்சு பாருங்களேன். மேலும் பல ஆன்மீக தகவல்களை காண ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.